கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட ஹாக்கி அசோசியேஷன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாவட்ட பிரிவை இணைந்து நடத்தும் வீரமங்கை அக்னி 2026 எனும் தலைப்பில் மாவட்ட அளவிலான மகளிர்களுக்கான ஹாக்கி போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரமங்கைகள் என மகுடம் சூடிய சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி மாணவிகள் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட ஹாக்கி அசோசியேஷன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாவட்ட பிரிவு இணைந்து நடத்தும் வீரமங்கை அக்னி 2026 எனும் தலைப்பில் மாவட்ட அளவிலான மகளிர்களுக்கான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் 8 அணிகள் பங்கேற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியும் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி மாணவர்கள் அணியும் மோதியன. இதில் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி மாணவர்கள் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இவர்களுக்கு விளையாட்டு மைதான வளாகத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான சம்பத்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் சிறப்புரையாற்றிய தமிழக ஹாக்கி சங்க பொதுச் செயலாளர் முனைவர் செந்தில் ராஜ்குமார் கூறுகையில், மாணவர்கள் தங்களது திறனை வெளிப்படுத்துவது அவர்களுக்காக மட்டுமின்றி நாட்டின் வெற்றிக்காகவும் என்பதை மாணவ மாணவியர்கள் நிரூபித்து வருகின்றனர். அந்த வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் பல மாணவர்கள் தற்போது விளையாட்டுத் துறைக்கு வந்து தங்களது சாதனைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இன்னமும் மாணவ மாணவியர்கள் வெளியே வர வேண்டும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பரிசுகளை வென்ற மாணவ மாணவியர்கள் அனைவரும் அமைச்சர் முன்னிலையில் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அம்பிகா சரவணன் மற்றும் மாவட்ட மகளிர் அணி சார்பாக தமிழ்ச்செல்வி ரேவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.